ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். பெரியாச்சி என்று அழைக்கப்படுற பேச்சியம்மன் முக்கியமா கர்ப்பவதிகளுக்கு பாதுகாவலரா இருப்பவங்க. கர்ப்பமுற்றவர்கள் சுகப்பிரசவம் அடையவும், வயிற்றுல வளர்ற குழந்தைகள் நலமா பிரசவமாகவும் அவளுடைய அருள் தேவைன்னு கருதப்படுவதனால அவங்கள வணங்கி வேண்டுதல்களை செய்யறாங்க. அவங்கள ஒரு வயதான மூதாட்டியா, ஒரு ஆட்சியை போலவே கருதுறாங்க. பயங்கரமான உருவத்தை கொண்டு தன் கையில ஒரு குழந்தையை ஏந்திக்கிட்டும், தொடையில தன்னுடைய கைகளால ஒரு பெண்மணியுடைய வயிற்ற கீறிய நிலையிலையும், கால் பாதத்து கீழே ஒரு மனிதன் மிதிப்பட்டு கிடக்கவும் தோற்றம் தர பெரியாட்சி பார்ப்பதற்கு தான் பயங்கரமானவங்களே தவிர அவங்கள வணங்கி துதிப்பவங்களுக்கு அபாரமான கருணையை காற்றவங்க. அவங்கள வேண்டி வணங்குபவர்களுக்கு அளவில்லா உதவியும் செய்வாங்க. பெரும்பாலான அவங்களுடைய ஆலயங்கள்ல அவங்களுக்கு காவலனா மதுர வீரன் போன்றவர் காட்சி தருவாரு. பெரியாட்சியுடைய தோற்றத்தை பத்தியும் பூமிக்கு வந்ததை பத்தியும் ஒரு கிராமிய கதை இருக்கு. அந்த கதையின்படி ஒரு காலத்துல பாண்டிய நாட்டை சேர்ந்த வல்லராஜான்னு பெயர் கொண்ட ஒரு மன்னன் இருந்தாரு. அவருடைய ஆட்சியில பலரையும் கொடுமைப்படுத்திட்டு வந்தாரு. மக்களுக்கு மட்டும் இல்லாம ரிஷி முனிவர்களுக்கும் அவனால பெரும் தொல்லைகள் ஏற்பட்டுச்சு. அவர் ராட்சசர்களையும் அசுரர்களையும் தன் கையில வச்சிருந்தாரு. அதனால அவனை யாரும் ஒன்னும் செய்ய முடியல. அதே நேரத்துல அவனுக்கு துணையா இருந்த அரக்கர்களும் அசுரர்களுக்கும் தம்மை பாதுகாத்து கொள்ள பெரியாச்சி அம்மனை துதித்து வந்தாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டு கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி வந்தவன் ஒரு முறை ஒரு முனிவர் மூலமா ஒரு சாபத்தை பெற்றான். அவனுக்கு பிறக்க இருந்த குழந்தை பிரசவம் ஆனதும் அந்த குழந்தையுடைய உடல் உடனே பூமியை தொட்டுட்டா அவன் அழிஞ்சிடுவான். அவனுடைய நாடும் அழிஞ்சிடும். மேலும் அவனுடைய குழந்தையே அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி தரும். மாறா அது பூமியை தொடாம ஒரு நாள் இருந்துட்டா அதற்கு பிறகு ஒன்றும் ஆகாது. அந்த மன்னனுக்கு ரொம்ப நாளாவே குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்துச்சு. ஒரு முறை மனைவி கர்ப்பவதியானா. பிறக்கும் குழந்தை பூமியை உடனே தொட்டுட்டா தனக்கு மரணத்தை சம்பவிக்கும் என்றதுனால அந்த சாபம் தோல்வி அடைஞ்சிட்டா அதற்கு பிறகு தனக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தவன் என்ன செய்வதுன்னு தவிச்சான். ஆனா அவன் அழியணும்னு விதி இருந்ததுனால அசுரர்களையும் அரக்கர்களையும் அடக்கி வச்சிருந்த பெரியாட்சி அம்மன் அவன் நாட்டுல ஒரு வயதாகிய பெண்மணி உருவுல வலம் வந்து கொண்டிருந்தாங்க. அந்த காலங்கள்ல கட்டில்கள் கிடையாது, சொகுசான மெத்தை போன்றவையும் கிடையாது. பிரசவம்னாலே பிரசவ தீட்டு படாம இருக்க பிரசவ வேலை வந்ததுமே வீடுகளுடைய மூலைகள்ல அவங்கள தனியா இருக்க சொல்லுவாங்க. தரையில பாயின் மீது தான் பிரசவிப்பாங்க. அத்தனை கட்டுப்பாடுகள் இருந்த காலம் அது. அதனாலதான் பிரசவம் பார்க்கறதுக்காகவே அனுபவம் மிகுந்த வயதான ஆட்சிகளை கர்ப்பிணிக்கு துணையா இருக்க வைப்பாங்க. பெரியாச்சி அம்மன் ஒரு தெய்வ பிறவின்னு தெரியாம அவங்களுடைய உதவிய மன்னன் நாடினான். பெரியாச்சி அம்மனும் அவனுடைய மனைவிக்கு பிரசவம் பார்த்து அவன் குழந்தையுடைய உடல் முதல்ல பூமியில படாம பாத்துக்கிறதா சொல்லிட்டு அந்த அரசன் கிட்ட ஒரு நிபந்தனையும் போட்டாங்க. அந்த நிபந்தனையின்படி அவள் அவனுக்கு பிறக்கும் குழந்தையுடைய உடலை பூமியில படாம வச்சுட்டு இருந்தா அவளுக்கு ஏராளமான பொருட்களை தருவதா உறுதியும் அளிச்சான். குழந்தையும் பிறந்தது. மன்னனுடைய மனைவியுடைய அருகிலே அமர்ந்து கொண்டிருந்த பெரியாச்சி அம்மனும் குழந்தைய தன்னுடைய கையில ஏந்தி கொண்டு அமர்ந்திருந்தாங்க. காலக்கெடு முடிந்ததும் அரசன் வந்து அந்த குழந்தைய தன் மனைவியிடம் தருமாறு கேட்டான். ஆனா பெரியாச்சி அம்மனோ குழந்தைய தன் கையிலேயே வச்சுக்கிட்டு முதல்ல தனக்கு சேர வேண்டிய பொருட்களை கொடுக்குமாறு கேட்டா. ஆணவம் பிடிச்ச மன்னனும் ஒரு வயதான பெண்மணினால தன்னை என்ன செஞ்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு அவளுக்கு கூறியபடி ஒன்றும் தர முடியாதுன்னு, குழந்தைய கொடுக்கலனா உன்னை கொன்றுடுவனோ கோபமா கூறினாரு. கோபமா சொல்லிக்கிட்டே வாழை உருவியபடி பெரியாச்சி பக்கத்துல போனா. அவ்வளவுதான் ஆத்திரமடைந்த பெரியாச்சி 4 கைகளோட கோரமான உருவத்தை கொண்டு பயங்கரமான கண்களோட தன் சுய உருவ காட்டியபடி அங்க அமர்ந்தாங்க. ஒரு கையில குழந்தைய உயர்த்தி பிடித்தாங்க. இன்னொரு கையினால மன்னனுடைய மனைவியை தூக்கி தன்னுடைய தொடை மீது வைத்து அவளுடைய வயிற்றை கிழித்து
அவளுடைய உடலின் உள்ள இருக்க உட்பாகங்களை கடித்து தின்றாங்க. அதற்கிடையில தன் அருகில உருவிய வாளுடன் வந்த மன்னனை தன் காலடியில தள்ளி அழுத்தி கொன்றாங்க. அவன் படையினரையும் அவளுடைய அடிமைகளான அசுரர்கள் துரத்தி கொன்றாங்க. இப்படியான கொடுங்கோல் மன்னனுடைய கதையை அவன் வம்சத்தோட முடித்ததும் ஆக்ரோஷமா நின்ற அவளை கைகூப்பி வணங்கி நின்ற மக்கள் அவள் கோபத்தை தணித்து கொண்டு தம்மை காப்பாற்றி அருளுமாறு வேண்டிக் கொள்ள அவளும் கோபம் தணிஞ்சு தன்னை பற்றிய உண்மையை கூறினாங்க. தானே காளியுடைய அவதாரம்னோ இனி தன்னை துதித்து வணங்கி வந்தா தான் குடிக்கொள்ளும் ஊரை காப்பேன்னோ அவரவர் வீடுகளில் இருக்க கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவமாகவும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் நன்கு வளரவும் தான் உதவுவேன்னோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு தானே பாதுகாவலராக இருப்பேன்னோ உறுதி தந்தாங்க. இப்படியாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டவள் பல கிராமங்களில் கிராம தேவதையாகவும் நகரங்களில் நகர மக்கள் வணங்கும் பேச்சி அல்லது பெரியாச்சி அம்மனாகவும் விளங்கி வராங்க. பெரியாச்சி அம்மன் ஆடி மாதத்துல பெரு அளவு ஆராதிக்கப்படுறாங்க. குழந்தை பிறந்ததுமே தொட்டில் போட்டு பெயர் வைக்கும் முன் முதல்ல அவளுடைய சன்னதிக்கு எடுத்து சென்று குழந்தைய அவள் சன்னதியில கிடத்திய பிறகுதான் வீட்டுக்கு எடுத்து வந்து மற்ற சடங்குகளை செய்யறாங்க. பெண் குழந்தைகளுக்கு காது குத்துதல் மற்றும் மொட்டை போடுதல்னு பல சடங்குகளையும் அவளை வேண்டிக்கிட்டு தான் ஆலயத்துல செய்யறாங்க. அவளை சிலர் மாரியம்மன் அவதாரமாகவும் பாக்குறாங்க. கிராமப்புறங்கள்ல இருக்க அவளுடைய சில ஆலயங்கள்ல அவளுக்கு மிருக பலிகள் தரப்படுது. ஆனா நகர்ப்புற ஆலயங்கள்ல சுத்த சைவ பிரசாதங்களையே படைக்கிறாங்க.